தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வரலாற்று விளக்க தொகுப்பு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா சோழ பேரரசின் உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை நோக்கி தான் நாம இப்போ பயணிக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். மாமன்னர் ராஜராஜ சோழன். இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவரோட பிரம்மாண்டமான படைப்பலம், பிரமிக்க வைக்கும் கப்பற்படை, அப்புறம் அவர் குவித்த மாபெரும் போர் வெற்றிகள், சரிதானே? ஆனா இந்த வெற்றிகளுக்கு பின்னால் அந்த மாபெரும் படைப்பலம் மட்டும்தான் காரணமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா கிடையாதுங்க. அந்த போர்க்கள வெற்றிகளுக்கு பின்னால் கண்ணுக்கே தெரியாத ஒரு அசாத்தியமான ஆயுதம் மிக துல்லியமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அதுதான் ராஜராஜ சோழனின் ரகசிய ஆயுதம். சோழ பேரரசின் அந்த அசைக்க முடியாத ஆதிக்கத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்னன்னு தெரியுமா? உலகிலேயே மிக நுட்பமாக செயல்பட்ட ஒரு உளவுத்துறை அவங்க கிட்ட இருந்ததுதான். ஆமாங்க, ஒரு மாஸ்டர் பீஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. சோழர்கள் தங்களுடைய பேரரசின் மிக முக்கியமான அதிரகசியமான அரசியல் மற்றும் இராணுவ தகவல்களை பரிமாறிக்கொள்ள சாதாரண தகவல் தொடர்பு முறைகளை ஒருபோதும் பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு பதிலா மிக துல்லியமாக கட்டமைக்கப்பட்ட, நம்பவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பான ஒரு உளவு நெட்வொர்க்கே அவங்க வச்சிருந்தாங்க. இத நாம 1000 வருட பழமையான சைபர் பாதுகாப்பு முறைன்னு கூட சொல்லலாம். இந்த ரகசிய தகவல் பரிமாற்ற முறைய இப்போ நாம யூஸ் பண்ற நவீன வார்த்தைகள்ல சொல்லணும்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கையாண்ட ஒரு அதிநவீன சைபர் செக்யூரிட்டி முறைன்னு தான் சொல்லணும். ஒரு புறம் சாதாரண மக்கள் பயன்படுத்திய அன்றைய தமிழ் எழுத்துக்கள் இருக்க, மறுபுறம் உளவுத்துறை ஓலைச்சுவடிகள்ல செய்திகளை எழுதும்போது அவங்க அந்த சாதாரண எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு பதிலா மிகவும் சிக்கலான வட்டெழுத்து முறையையும் பரிபாஷை அப்படின்னு சொல்லப்படும் ரகசிய குறியீட்டு மொழியையும் தான் பயன்படுத்தினாங்க. இது அச்சசலா இன்னைக்கு நாம பார்க்குற அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் மாதிரி செயல்பட்டிருக்கு. சரி, இந்த பரிபாஷை அப்படின்னா என்ன? இது ஒரு மிகவும் சிக்கலான ரகசிய குறியீடு, கோடட் லாங்குவேஜ். 1000 வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்ட, யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு கிரிப்டோகிராஃபிக் கீயாக இது இருந்திருக்கு. இந்த தனித்துவமான குறியீட்டு முறை சோழர்களின் ரகசியங்களை எதிரிகளிடமிருந்து ரொம்பவே சேஃபா பாதுகாத்தது. அடுத்து யாராலும் உடைக்க முடியாத ரகசிய குறியீடுகளை பத்தி பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல இந்த ஓலைச்சுவடிகள் ஒருவேளை எதிரிகளின் கைகள்ல மாட்டிட்டா என்னாகிறது? சோழ தூதுவர்கள் இந்த ரகசிய ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கிட்டு பல காடுகள் மலைகள்னு தாண்டி பயணிக்கும்போது வழியில அது எதிரிகள் கிட்ட சிக்கிட்டா ஒட்டுமொத்த பேரரசின் திட்டங்களும் அம்பலமாகிடுமே அப்படிங்கிற ஒரு பெரிய ரிஸ்க் அங்க இருந்துச்சு. ஆனா அங்கதான் சோழர்கள் தங்களோட மாஸ்டர் பிளானை வச்சாங்க. ஒருவேளை தூதுவர்கள் வழியில தாக்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் பறிமுதல் செய்யப்பட்டால் கூட எதிரிகளால அந்த பரிபாஷை குறியீடுகளை உடைக்கவே முடியாது. அதாவது இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி அதை டீக்ரிப்ட் செய்யவே முடியாது. இதுதாங்க சோழர்களின் அந்த அசாத்தியமான தகவல் பாதுகாப்பின் உச்சகட்ட வெற்றி. இப்போ நாம கடல் கடந்த உளவு நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க நினைக்கலாம், இந்த உளவுத்துறை நெட்வொர்க் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் செயல்பட்டதான்னு. கண்டிப்பா இல்ல. ராஜராஜ சோழனின் இந்த உளவு நெட்வொர்க் இலங்கை, அப்புறம் கடாரம், அதாவது இன்றைய நவீன மலேசியா வரை மிகப்பெரிய அளவுல பரவியிருந்தது. கடற்கடந்து செயல்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இது. அங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவும் இந்த உளவு மையங்கள் மூலமாக உடனுக்குடன் சோழ பேரரசருக்கு தகவல்களாக அனுப்பி வைக்கப்பட்டன. இது வெறும் உளவு வேலை மட்டும் கிடையாது, போர்க்களத்தை தாண்டிய வியூகங்கள். இந்த சர்வதேச உளவு மையங்கள் மூலம் கிடைத்த மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? போர்க்களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே எதிரிகளின் பலவீனங்களை மிக துல்லியமாக முன்கூட்டியே கண்டுபிடிச்சதுதான். போர் தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் பலவீனத்தை குறிவைத்து தங்களின் வியூகங்களை வகுத்து போரில் வெற்றியை உறுதி செய்வதில் சோழர்கள் வேற லெவல்ல இருந்தாங்க. உண்மையிலே இதை நினைக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த 1000 ஆண்டுகால பழமையான ரகசிய உளவு முறையையும் அவங்களோட சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்பத்தையும் பார்த்தா இன்றைய நவீன உளவு அமைப்புகளே கண்டிப்பா வியந்து போகும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இப்போ உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். எந்த ஒரு நவீன போக்குவரத்து வசதியும் இல்லாத அந்த பழங்காலத்துல கடல்களை தாண்டி வெளிநாடுகளுக்கு இந்த ரகசிய குறியீடுகள் கொண்ட ஓலைச்சுவடிகளை சோழ நாட்டு ஒற்றர்கள் எப்படி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அவ்வளவு பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க? அவங்களோட அந்த லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் அசாத்தியமான துணிச்சல் கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும்னு நம்புறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.